கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 60 லட்சம் ரூபாய் அளவிற்கு மணல் கடத்தியதாகவும் அதற்காக தாசில்தார் போலீசாருக்கு மாமூல் கொடுத்ததாகவும் ஜேசிபி உரிமையாளர் சுரேஷ் மற்றும் லாரி ஓட்டுநர் சாந்தகுமார் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தாதம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக 300 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மண் மற்றும் களிமண் போன்றவை சட்டவிரோதமாக சிலர் கடத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஜேசிபி உரிமையாளர் மற்றும் லாரி ஓட்டுநர் பேசும் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவனுக்கு எப்படி பார்த்தாலும் 40 யூனிட் 30 யூனிட் ஏமாத்திடுவான். எல்லாம் வண்டிக்கார கட்டியான். ஏப்பா இன்னைக்கு 100 யூனிட் வச்சா 80 யூனிட் கணக்கு கொடுத்துருமா, ஊருக்கு கணக்கு கொடுத்துருவாங்க, 20 யூனிட் கணக்கு எனக்கு எந்தன்னுவான். சரி சரி, அவன் எனக்கு தான் தலைவன் தான் நியாயத்துல வந்து சொல்லிட்டு வந்துருக்கணும், நான் இப்படி எல்லாம் பண்ணான்ட்டு. நீ எதுவுமே வந்து பேசுறானா நான் பாத்து நீ கம்பெனி வேடிக்கை எல்லாம் பொலிசா நமக்கு தெரியும். அது தாசில்தாருக்கு நம்ம வரையும் மாமூல் தான் காட்டுறான். தாசில்தாரும் பிரச்சனை இல்ல, போலீஸும் பிரச்சனை இல்ல, ஆரையும் பிரச்சனை இல்ல. ஆரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிறான். கேட்டு பேசிக்கலாம் விட, அவன் பெரிய ஆள் நினைச்சு பேசுறான். எல்லாம் இன்னும் வந்து அவன் வண்டி எது அவனை வச்சுதான் வச்சியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.